தைப்பொங்கலினுடைய வாழ்த்துக்களை கூறி நம்ம இப்போ போகி பண்டிகைக்கு என்னென்ன வகையான இலைகள் அதே மாதிரி பூக்களை வந்து காப்பு கட்டுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஏன் இந்த காப்பு கட்டுகளுக்கான இந்த இலைகளையும் இந்த பூக்களையும் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, விஷப்பிராணிகள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நுழையாதுங்களாம் இதனுடைய வாசம் வந்ததுன்னா. அதே மாதிரி இடி தாக்காமல் இருக்கிறதுக்காக துளசி இந்த மாதிரியான பூக்களை வந்து நம்ம இங்கே இதில் சேர்க்குறோம். ஏன் இந்த காப்புக்கட்டுக்கு இத்தனை வகையான பூக்கள் நம்ம சேர்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தோடு தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த காப்புக்கட்டை வந்து செஞ்சுருக்காங்க. இந்த வீடையே பாதுகாக்கக்கூடிய கட்டு வந்து இதில் இருக்குது. விளையாட்டு போக்காக எல்லோரும் இதை செஞ்ச உடனே எல்லாம் நடந்துருமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்க, கட்டாயம் நடக்க தான் செய்யும். என்னென்ன பூக்கள்லாம் அதில் வந்து சேர்த்து கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கூலப்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூலப்பூ வந்து நம்ம அதோட சேர்த்துவோம். அதே மாதிரி மாவிலை நல்லா கொத்து கொத்தாக எடுத்துக்கலாம். ஆவாரம் பூக்கள் இல்லைனா கூட அதில் இருக்கக்கூடிய காய்கள் அந்த இலைகளுக்குமே வந்து நிறைய சக்தி இருக்குங்க, அதனால் அதை எடுத்துக்கலாம். அதேமாரி வேப்பிள்ளை கொத்து, கருந்துளசி கிடச்சா கருந்துளசி, இல்லைன்னா துளசியினுடைய கட்டைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டைகளோடு சேர்ந்த துளசி கொத்துங்க. அடுத்து தும்பைப்பூ அப்படிங்கிறது வந்து நம்ம சின்ன குட்டி குட்டியாக சங்குப்பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தும்பைப்பூ. இன்னும் என்ன எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, பிரண்டை அதை வந்து சேர்த்துக்கலாம். சிறு பிழை இந்த மாதிரியான மூலிகை செடிகள் எல்லாமே நம்ம வந்து அதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து வீட்டை வந்து சுத்த வர கட்டாயம் வந்து பாதுகாக்குங்களாம். இதனுடையிலேருந்து வரக்கூடிய அந்த காற்று இருக்கு இல்லைங்களா, அது வந்து வீட்டை பாதுகாக்கும். இடியிலிருந்தும் மின்னல்லிருந்தும் நம்ம வந்து பாதுகாக்கும். அதே மாதிரி விஷ ஜீவ பூச்சிகள் வந்து இதனுடைய வாசத்துக்கு வீட்டுக்குள்ளே வராதுங்களா. இந்த மாதிரி வந்து எல்லா வகையான பூக்களையும் கட்டி நம்ம வந்து இந்த காப்பு கட்ட நல்ல விஷயமாக செய்வோங்க. நல்ல நேரம் என்ன அப்படின்னா 14:1:20:26 காலையில் 9:30 10:15 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குங்க. அதே மாதிரி மதியம் 1 to 2 நல்ல நேரம். பொதுவாக சாயந்தர நேரம் நம்ம காப்பு கட்டுவோம். அந்த மாதிரி காப்பு கட்டுறது என்ன நேரம் அப்படின்னா 4:45 5:45 வரைக்கும் வந்து இந்த காப்பு கட்டுறது வந்து நம்ம செய்யலாங்க. இதில் எந்த கொத்து கிடைக்குதோ அந்த கொத்துக்களை நம்ம வாங்கி அதோட சேர்த்துக்கலாம். கடைகளில் தான் வாங்கணும் அப்படிங்கிறவங்க இதில் கிடைக்கக்கூடியதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். என்னைக்காவது நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா அதையும் வந்து இந்த மாதத்தினுடைய முதல் நாள்லாம் வந்து கொண்டு வந்து இதோட கட்டிக்கலாம். இதை வந்து இன்றைக்கி தான் கட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. எப்போ வேணாலும் நமக்கு கிடைக்கும் பொழுது வீடுகளில் கொண்டு வந்து இதை கட்டுறது மிகவும் நல்லதுங்க. நமக்கு வந்து நல்ல வகையான ஒரு மூலிகைகளினுடைய அதுலேருந்து வரக்கூடிய அந்த சக்தி இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம வீடை வந்து காப்பாற்றும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த காப்புக்கட்டுக்கு. நம்மகிட்ட இருக்கக்கூடிய கடந்த வருடத்தில் நமக்கு நடந்த ரொம்ப தீய செயல்களோ இல்லை நம்மளுடைய துன்பங்களோ நம்மளுடைய துயர்களோ எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இதோட கட்டி வச்சுட்டு அடுத்து வரக்கூடிய தைப்பொங்கல்லேருந்து வரக்கூடிய நாட்கள் நல்ல நாள்களாக நமக்கு அமையறதுக்கு கடவுளை வேண்டிக்குவோம். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளை நம்ம பிரார்த்தனை செய்வோம். இந்த நல்ல நாளில் நீங்கள் காப்பு கட்டும் பொழுது அந்த வெள்ளை நூல்கண்டு இருக்கு இல்லைங்களா, பெரிய சைஸ் நூல்கண்டு இருக்கும், அந்த மாதிரி நூல்கண்டுகளை வாங்கி அதில் வந்து மஞ்சளை நினச்சி அந்த மஞ்சள் கயிறுகள் மூலமாக வந்து நீங்கள் இந்த காப்புகள் கட்டும் பொழுது நல்ல மங்களம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரியான நூல்களை பயன்படுத்தி காப்புகளை கட்டுங்க. நல்ல நேரத்தில் நல்ல எண்ணங்களோட நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்காகவும் நாங்கள் ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறோம். ஓம் நமோ நாராயணாய.